Hello developers, welcome to React tutorial. போன வீடியோவில் நம்ம என்ன பார்த்துருந்தோம்னா எப்படி ஒரு React ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுறது எப்படி ரன் பண்ணுறதுன்னு பார்த்துருந்தோம். அடுத்த வீடியோவில் Node.js, VS Code அதுக்கப்புறம் React டெவலப்மெண்ட் போல் எப்படிலாம் செட்டப் பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் பற்றி பார்த்தோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா நெக்ஸ்ட் டாபிக் என்னன்னா JSX. JSXனால் என்ன, அதை எப்படி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத தியரிக்கலாக பார்ப்போம். நெக்ஸ்ட் நம்ம ப்ராக்டிக்கலாக பண்ணிப்போம். ஸோ ஓகே, JSX என்னன்னா JavaScript XML. இது எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னா நம்ம HTML கோடையும் JavaScript கோடையும் மிங்கிள் பண்ணி ஒரே பேஜில் எழுதுறதுக்காக யூஸ் பண்ணுறோம். ஸோ நம்ம நார்மலாக எப்படி எழுதுவோம்னா JavaScriptனு ஒரு தனி ஃபைல் வச்சுருப்போம், HTMLனு ஒரு தனி ஃபைல் வச்சுருப்போம். ஸோ அதை ரெண்டையும் இன்டாக்ட் பண்ணி கனெக்ட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ அது வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்குது, கனெக்ஷன் ப்ராப்ளம் நிறைய வருது அப்படிங்கிறதுக்காக ரியாக்டில் இப்படி JSX வச்சுருக்காங்க. இது மூலமாக என்ன செய்யலாம்னா நம்ம JavaScriptோட HTML கோடுக்குள்ளே யூஸ் பண்ணலாம். அப்படி யூஸ் பண்ணும்போது நம்மளோட கோடு வந்து நமக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். ஸோ நிறைய ஈவெண்ட்ஸை பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ஸோ அதோட சின்டாக்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம காட்டுறது அதோட சின்டாக்ஸ். ஸோ நம்ம ஒரு வேரியபிளில் ஒரு டெம்ப்ளேட் லிட்டரலே வாங்கி வச்சுக்கலாம். ஸோ டெம்ப்ளேட் லிட்டருக்குள்ளே நம்ம வந்து JavaScriptே யூஸ் பண்ணலாம். ஸோ அதில் யூஸ் பண்ணிடுறாங்க பார்த்தீங்களா, H1க்குள்ளே ஒரு கேர்லி பிரேசஸ் ஓப்பன் பண்ணி அதில் ஃபார்மேட் ஒரு ஃபங்க்ஷன், ஃபார்மேட் நேம்ங்கிறது ஒரு ஃபங்க்ஷன், அந்த ஃபங்க்ஷனை நம்ம H1 டேக்குள்ளே யூஸ் பண்ணியிருக்கோம். இது மூலமாக என்ன ஆகும்னா நம்மளோட JavaScriptோட ப்ரொஃபிஷியன்சி, அந்த நம்ம JavaScriptே HTML யூஸ் பண்ணும்போது நம்ம வெப்பேஜை ஈஸியாக நம்ம டைனமிக்காக யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ நம்ம ப்ராக்டிக்கலாக பண்ணி கொடுக்கலாம். ஸோ ஓகே, நம்ம VS Code ஓப்பன் பண்ணிக்கிடுவோம். ஓகே, நம்ம VS Code ஏற்கனவே போன ப்ராஜெக்ட் பண்ண அதே ப்ராஜெக்ட் தான், ஃப்ரெட் ஆப். ஸோ நம்ம சர்வர் ரன் ஆகிட்டு இருக்கு, டெவலப்மெண்ட் சர்வர். வெல்கம் டு React tutorials. ஸோ இங்கே நம்ம JSX கோட் எழுதுவோம். ஸோ இங்கே ஏற்கனவே ஒரு டேக் இருக்குது. ஸோ அந்த ஃபங்க்ஷனுக்கு கீழே ரிட்டர்னுக்கு மேலே நம்ம வந்து ஒரு ஃபங்க்ஷன் எழுதுவோம். ஃபங்க்ஷன் caps. ஓகே, இதில் நம்ம என்ன ரிட்டர்ன் பண்ணுறோம் அப்படின்னா JavaScript அப்படி வச்சுக்கோம். ஓகே, இந்த ஃபங்க்ஷனை இப்போ நம்ம இது உள்ள யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு கீழே ஒரு H2 டேக் யூஸ் பண்ணிக்கிடுவோம். இந்த H2 டேக்குள்ள ஒரு கேர்லி பிரேசஸ் ஓப்பன் பண்ணிக்கிறோம். இந்த கேர்லி பிரேசஸ்க்குள்ள நம்ம ஃபங்க்ஷனை கால் பண்ணுறோம். கேப்ஸ் நம்ம கால் பண்ணிட்டோம். ஓகே, சேவ் ஆகிட்டு கம்பேர் ஆகிட்டு. ஓகே, நம்ம சின்டாக்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபார்மேட் யூசர் அப்படின்றது. ஸோ அதே மாதிரி நம்ம ஃபங்க்ஷன் இன்னொரு சின்டாக்ஸ் வச்சுருக்கோம். ஓகே, நம்ம இப்போ ப்ரௌசரில் செக் பண்ணிப்போம். பார்த்தீங்கன்னா JavaScript அப்படின்னு வந்திருக்கு. ஓகே, நம்ம ஒரு ஆர்குமெண்ட் அனுப்பி செக் பண்ணி பார்ப்போம். இங்கேருந்து நம்ம ஒரு ஆர்குமெண்ட் வாங்குவோம். ஸோ நேம் அப்படின்னு வாங்கிட்டு இங்கே அந்த நேமை ரிட்டர்ன் பண்ணிடுவோம். நேம் ரிட்டர்ன் பண்ணியாச்சு. ஸோ நமக்கு நேம் வந்து வேணும். ஸோ இங்கே ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணுவோம். கான்ஸ்ட் நேம்ஸ் ஈக்குவல் டு React. ஸோ இது உள்ள நேமை பாஸ் பண்ணுறோம். நேமை பாஸ் பண்ணிட்டு சேவ் பண்ணி நம்ம போய் ப்ரௌசர் பார்த்தோம்னா பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகலை. ஸோ என்ன ஆயிடுச்சு அப்படின்றதுமே கம்பைன் ஆக டைம் ஆகிருக்கு, இப்போ மாறிட்டு. ஓகே கைஸ், இப்படி தான் நம்ம JSX யூஸ் பண்ணுவோம். ஸோ இன்னும் நிறைய நம்ம போக போக இன்னும் நிறைய JSX பற்றி எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஸோ இதுதான் JSX, இப்படி தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ HTML-ஐயும் JavaScript-ஐயும் ஒரே ஸ்கிரிப்டுக்குள்ள, அதாவது ஒரே ஃபைலுக்குள்ள நம்ம வேறு எந்த கனெக்ட் எக்ஸ்டர்னல் வேறு எந்த கனெக்டரும் இல்லாமல் ஒரே ஃபைலுக்குள்ள நம்ம யூஸ் பண்ணுறோம். இதுதான் JSX, JavaScript XML. ஸோ நம்மளோட நெக்ஸ்ட் டாபிக் நம்ம மூவ் ஆகிடலாம். ஸோ இதை போல தான் நம்ம அடுத்து போக போக உங்களுக்கு வந்து எப்படி எப்படிலாம் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது புரிய ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த எக்ஸாம்பிளில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே கான்ஸ்ட் யூசர் அப்படிங்கிறது ஒரு ஆப்ஜெக்ட். இந்த ஆப்ஜெக்டை வந்து நம்ம ஃபங்க்ஷனுக்கு பேராமீட்டரா ஆர்குமெண்ட்டாக சென்ட் பண்ணுறோம். ஸோ அந்த ஆப்ஜெக்டில் உள்ள ஃபர்ஸ்ட் நேமே லாஸ்ட் நேமே ஆக்சஸ் பண்ணி இங்கே ரிட்டர்ன் பண்ணியிருக்காங்க. ஸோ அவ்வளோதான் இந்த எக்ஸாம்பிள் இருக்குது, வேறு ஒன்றும் இல்லை. ஸோ நம்மளோட நெக்ஸ்ட் டாபிக் என்னன்னா ரியாக்ட் காம்பனன்ட்ஸ். ரியாக்ட் காம்பனன்ட்ஸ்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நான் வந்து ஸ்டார்டிங் வீடியோவில் சொல்லியிருப்பேன். ரியாக்ட் வந்து நம்ம காம்பனன்ட் வச்சு பில்ட் பண்ணுறது தான். இப்போ ஒரு வீடு எடுத்தோம்னா செங்கல் வச்சு ஒரு செங்கலாக வச்சு பில்டு பண்ணுற மாதிரி நம்ம ரியாக்ட் அப்ளிகேஷன் காம்பனன்ட் வச்சு பில்டு பண்ணுறோம். எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா ஒரு ஹெட்டர் டேக் இருக்குது, அது உள்ள ஒரு நேவிகேஷன் லிங்க் இருக்குது, ஒரு பட்டன் இருக்குது, ஒரு பிராண்ட் நேம் இருக்குன்னா அது மூணையுமே நம்ம தனித்தனி ஒரு காம்பனண்ட்டாக வச்சுக்கலாம். அது மாதிரி அந்த நேவ் லிங்க்ல உள்ள ஒரு லிங்கையுமே ஒரு தனித்தனி காம்பனண்ட்டாக வச்சுக்கலாம். இப்படி எவ்வளோ காம்பனண்ட் வச்சு நம்ம ஒரு வெப்சைட்டை பில்ட் பண்ணலாம். அது ரியாக்ட்ல பாசிபிள், அதான் காம்பனண்ட். ஸோ காம்பனண்ட் தான் என்னன்னா, காம்பனண்ட் வந்து இண்டிபெண்டன்ட் ரீயூசபிள் பிட்ஸ் ஆஃப் கோட்.
அந்த காம்பனண்ட் நம்ம எவ்வளோ வாட்டினாலும் ரீயூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம லூப்லாம் வச்சு நிறைய மெத்தட்ஸ்லாம் கால் பண்ணி நம்ம யூஸ் பண்ணுறதுக்கெல்லாம் நம்ம அந்த காம்பனன்ட்ஸே மறக்கா நிறைய யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு ரியாக்டில் பார்த்தீங்கன்னா 2 types ஆஃப் காம்பனன்ட்ஸ் இருக்குது. ஒன்று வந்து ஃபங்க்ஷனல் காம்பனன்ட்ஸ், இன்னொன்று கிளாஸ் காம்பனன்ட்ஸ். நம்ம மோஸ்ட்டாக நம்ம ப்ராஜெக்ட்டில் பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷனல் காம்பனன்ட் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதான் ஈஸியாகவும் இருக்கும். ஸோ கிளாஸ் காம்பனன்ட் பற்றி நம்ம லாஸ்ட்டாக பார்த்துக்கலாம். ஸோ நம்ம இப்போ வந்து ஃபங்க்ஷனல் காம்பனன்ட்ஸை ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபங்க்ஷனல் காம்பனன்ட்ஸ்னா என்ன? Functional component is just a simple JavaScript function. அது ஒரு ஃபங்க்ஷன் தான். It accepts the data in the form of prompts and returns the React element. இப்போ நம்ம ஒரு ஃபங்க்ஷன் எழுதணுங்களா, அதுக்கு ஒரு இன்புட்டாக என்ன கொடுத்தோம், ஒரு நேம்ங்கிற ஒரு வேரியபிளை கொடுத்தோம். அது வந்து ரிட்டர்ன் பண்ணிச்சு அந்த நேம். ஸோ இதே மாதிரி தான் நம்ம காம்பனன்ட் என்ன பண்ணணும், அதே மாதிரி நிறைய இன்புட்ஸ் வாங்கியோ இல்லை வாங்காமையும் நமக்கு வந்து HTML கோட, அதாவது JSX கோடை நமக்கு ரிட்டர்ன் பண்ணுவோம். இதுதான் காம்பனன்ட்ஸ். அதுக்கப்புறம் வந்து என்ன கொடுத்துருக்கோம், ஸோ நம்ம நார்மல் ஃபங்க்ஷன்ஸுக்கும் காம்பனன்ட்ஸுக்கும் வித்தியாசம் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக காம்பனன்ட் நேம் விட ஃபர்ஸ்ட் லெட்டர் எப்பவுமே கேபிட்டலில் ஸ்டார்ட் பண்ணி எழுத ஸ்டார்ட் பண்ணுவோம். இது வந்து ஒரு பெட்டர் ப்ராக்டிஸாக இருக்கும். ஸோ வந்து நார்மல் ஃபங்க்ஷன்ஸுக்கும் காம்பனன்ட்ஸுக்கும் உள்ள வித்தியாசம் நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக அதை யூஸ் பண்ணுறோம். ஓகே, ஃபங்க்ஷனல் காம்பனன்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, அதில் வந்து ப்ராப்ஸ் வாங்குறாங்க. ஸோ ப்ராப்ஸை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க, அடுத்த சாப்டரில் நம்ம ப்ராப்ஸை பற்றி இன்னும் விரிவாகவே பார்க்கலாம். ஸோ ப்ராப்ஸை வாங்கி அதுலேருந்து ஒரு நேமை ஒரு HTML ஃபார்மேட்டில் ரிட்டர்ன் பண்ணுறாங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம ரியல் டைமாக ஒரு காம்பனன்ட் எப்படி கிரியேட் பண்ணுறது, எப்படி நம்ம ஆப்பில் யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். சரி, ஓகே. அதுக்கு முன்னாடி இங்கே பார்த்தீங்கன்னா ரிட்டர்னில் ஒரே ஒரு டிவ் மட்டும் இருக்குது. ஓகே, இந்த டிவ்வுக்கு பதிலாக எனக்கு வேறு டிவ் வேணும் அப்படின்ட்டு இன்னொரு டிவ் கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும்னா எரர் எடுக்கும். ஏன் அப்படின்னா ஒரு ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் வந்து ஒரே ஒரு பிளாக் லெவல் எலமெண்ட்டை மட்டும் தான் ரிட்டர்ன் பண்ணும். அதாவது பிளாக் லெவலில் ஒரு எலமெண்ட் மட்டும் தான் ரிட்டர்ன் பண்ணணும். அந்த எலமெண்ட்லாம் நம்ம எவ்வளோ எலமெண்ட் வச்சுக்கலாம், தவிர அதை தவிர்த்து புதுசாக இன்னொரு எலமெண்ட் கிரியேட் பண்ணக்கூடாது. அப்படி கிரியேட் பண்ணிங்கன்னா இப்படி தான் எரர் வரும். ஸோ இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஒரு ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டில் ஒரு எலமெண்ட் தான் இருக்கும். சப்போஸ் நீங்கள் டிவ்வே கொடுக்காட்டியும் கூட அது ஒர்க் ஆகும். பட் டிவ் இது உள்ள இதுக்கு தாண்டி இன்னொரு டிவ் அல்லது எனிதிங் டிவ் நீங்கள் என்ன எலமெண்ட் கொடுத்தாலும், ஸ்பேன் H1 கொடுத்தா கூட, பேராகிராஃப் டேக் கொடுத்தாலுமே அங்கே எரர் வரதான் செய்யும். ஓகே ஓகே, ஸோ இதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. ஓகே கைஸ், இப்போ நம்மளோட ஃபர்ஸ்ட் காம்பனண்ட்டை கிரியேட் பண்ணலாம். காம்பனண்ட் கிரியேட் பண்ணுறதுக்கு சோர்ஸ் ஃபோல்டர் கிளிக் பண்ணி அது உள்ள இந்த ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நியூ ஃபோல்டர் கிளிக் பண்ணி காம்பனண்ட்ஸ் அப்படின்ட்டு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிக்கோங்க. காம்பனண்ட்ஸ். ஓகே, இப்போ காம்பனண்ட்ஸ் ஃபோல்டருக்குள்ள ஃபர்ஸ்ட் காம்பனண்ட் நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். நியூ ஃபைல். ஸோ ஓகே, header.js இது நம்மளோட ஃபர்ஸ்ட் காம்பனண்ட். ஓகே, காம்பனண்ட் வந்து நம்ம ஸ்ட்ரக்சர் பார்த்துக்கிறோம். இப்போ ஒரு ஆப்னா எப்படி இருக்கும், அது உள்ள ஒரு ஹெடர் இருக்கும், நெக்ஸ்ட் ஒரு மெயின் இருக்கும், மெயின் ஃபங்க்ஷன், தென் ஒரு ஃபுட்டர் செக்ஷன். ஸோ இப்படி தான் ஒரு ஆப் இருக்கும். ஸோ இதில் நம்ம என்ன வச்சுக்கலாம், ஃபர்ஸ்ட் இதை பண்ணிக்கிறோம். H1 இதில் ஹெடர் அப்படின்னு ஹெடர் மெயினுக்குள்ள ஒரு H2 வச்சு மெயின் செக்ஷன், ஃபுட்டரில் ஒரு பேராகிராஃப் டைப் பண்ணிச்சுருவோம். ஓகே, நான் வந்து உங்களுக்கு ஒரு செட்டிங்ஸ் சொல்லியிருந்தேன் எம்எட்ல. அந்த செட்டிங்ஸ் பண்ணாமல் தான் JSXல இந்த மாதிரி HTML அப்ரிவேஷன்ஸ்லாம் ஒர்க் ஆகும், அதர்வைஸ் ஒர்க் ஆகாது. அது என்னன்னு தெரியாது, ப்ரீவியஸ் வீடியோ பார்த்து செக் பண்ணிக்கோங்க. அதாவது நம்ம எக்ஸ்டென்ஷன்ஸ் பற்றி பேசும்போது, VS Code எக்ஸ்டென்ஷன்ஸ் பற்றி பேசும்போது அதை பற்றி பேசியிருக்கோம். அதை நீங்கள் ஒருக்கா செக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம சேவ் பண்ணிட்டு நம்ம ப்ரௌசர் பார்த்தோம்னா ஒரு ஹெடர் இருக்குது, மெயின் இருக்குது, ஃபுட்டர் இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் ரைட் கிளிக் பண்ணி இன்ஸ்பெக்ட் கொடுங்க. அங்கே போய் நம்ம எவ்வளோ காம்பனன்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். ஸோ நான் ஃபஸ்ட்டு சொல்லியிருந்தேன் ரியாக்ட் காம்பனன்ட் டூல்ஸ் வந்து நமக்கு நல்லா யூஸ் ஆகிருக்கும். நம்ம என்னென்ன காம்பனன்ட்லாம் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ இந்த இடத்துல காம்பனன்ட்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே வந்து இன்னும் ஒர்க் ஆகலை, ஏன்னு தெரில. ஸோ நம்ம இங்கே செக் பண்ணிக்கிடுவோம். ஸோ ஓகே, ஒர்க்கிங்கில் தான் இருக்குது, லோட் ஆகலை போல். ஓகே, காம்பனன்ட்ஸ் வந்துருச்சு. இங்கே நம்ம எத்தனை காம்பனன்ட்ஸ் பண்ணால் ஒரே ஒரு காம்பனன்ட் தான் யூஸ் பண்ணியிருக்கோம், ப்ராப்ஸ் எதுவும் வாங்கலை. ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு காம்பனன்ட் கிரியேட் பண்ணிட்டோம், ஹெடர். ஓகே, இப்போ இதில் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் import react
அது கீழே வந்து பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா இம்போர்ட் ஆகிடும். தென் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணணும். கான்ஸ்ட் நான் ஆரோ ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணுறேன். ஃபங்க்ஷன் நேம் எப்படி இருக்கணும்னா நம்ம காம்பனன்ட் நேமோட நேமும் ஃபங்க்ஷன் நேமும் ஒரே மாதிரி இருக்கணும். ஹெடர் ஆரோ ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணுறேன். ஓகே, இங்கே ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட், ரிட்டர்ன் ஃபங்க்ஷன் நேம். ரிட்டர்னில் என்ன கொடுக்கணும்னா ஒரு HTML கொடுக்கணும். HTML டிவ் ஒரு டிவ் கொடுத்துருவோம். டிவ்ல இருந்து எடிட்டிங் அப்படின்னு வச்சுக்கணும். ஸோ இப்போ வந்து நார்மல். ஸோ இதை ஃபங்க்ஷன் நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். என்ன பண்ணணும்னா எக்ஸ்போர்ட் பண்ணணும். எக்ஸ்போர்ட் டிஃபால்ட் கொடுத்து நம்ம ஃபங்க்ஷன் நேமை கொடுக்கணும். ஹெடர். ஓகே, இவ்வளோதான். இதான் இப்படி தான் ஒரு காம்பனன்ட் கிரியேட் பண்ணணும். இது நம்ம மேனுவலாக கிரியேட் பண்ணுறவே. நம்ம வந்து மேனுவலாக இல்லாமல் இதுக்கு ஒரு ஷார்ட்கட்டும் இருக்குது. ஷார்ட்கட் வே எப்படின்னா RAFCE அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா ஒன்று வரும். ஒரு எமட் அப்ளிகேஷன் வரும். இது வந்து நம்ம அந்த VS Code நம்ம எக்ஸ்டென்ஷன் இன்ஸ்டால் பண்ணணும். அந்த எக்ஸ்டென்ஷன் இன்ஸ்டால் பண்ணால் தான் வரும். அதை கொடுத்து என்ட்ரு கொடுத்தீங்கனாலும் நமக்கு அந்த ஹெட்டர் ரெடி ஆகிடும். ஓகேவா? இப்போ ஒரு காம்பனண்ட்டை எப்படி கிரியேட் பண்ணுறது நம்ம கற்றுக்கிட்டாச்சு. ஸோ அந்த காம்பனண்ட்டை எப்படி நம்ம ஆப்பில் யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம்னா app.jsக்கு போயிட்டு இப்போ நம்ம ஹெட்டர்னு வச்சுருக்கோங்களா, இந்த செக்ஷன் அப்படியே கட் பண்ணிட்டு போய் நம்மளோட காம்பனண்ட்டில் வச்சுக்கிட்டோம் அந்த டிவுக்கு பதிலாக. ஓகே, அந்த டிவுக்கு பதிலாக பேஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ரெண்டு ஃபைலையும் சேவ் பண்ணிட்டு நம்ம பார்த்தோம்னா லோட் ஆகலை, கம்பைல் ஆகிக்கிட்டு இருக்கு ப்ராசஸிங். ஸோ எரர் இருக்குது, அதை நான் உங்களுக்கு நான் சொல்லுறேன். அது எரர்னா வார்னிங் பார்க்க வேண்டாம். ஸோ இங்கே நம்ம மெயின் செக்ஷன் அப்படின்றது மறுக்கா நம்ம காமன்ஸ் தான் ஒரு காமனன்ட் தான் யூஸ் பண்ணிருக்கோம். அதாவது நம்ம app.jsக்குள்ள என்னென்ன காமனன்ஸ் இருக்கோ இங்கே என்ன காட்டுதுன்னா app.jsங்கிற ஒரு காமனன்ட் மட்டும் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு காட்டுது. ஏன் ஹெட்டரை காட்டலை அப்படின்னா நம்ம ஹெட்டர் வந்து யூஸ் பண்ணலை, வந்து நம்ம கிரியேட் மட்டும் தான் பண்ணியிருக்கோம். ஓகே, இப்போ இந்த டிவுக்குள்ள தான் ஹெட்டர் இருந்துச்சு. ஸோ ஒரு ஓப்பன் ட்ரையாங்கிள் ஓப்பன் பண்ணிட்டு அதில் ஹெட்டர் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா கீழே காட்டும் காம்பனன்ட்ஸ் ஹெட்டரில் இருக்குது அப்படிங்கிறத என்டர் பண்ணிட்டு ஒரு ஸ்லாஷ் போட்டு அந்த ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா நம்ம ஹெட்டர் வந்து இன்புட் ஆகிடும். மேலே பார்த்தீங்கன்னா அந்த இம்போர்ட் ஸ்டேட்மெண்ட் இருக்கும். அந்த இம்போர்ட் ஸ்டேட்மெண்ட் சப்போஸ் நம்ம அப்ளிகேஷன் அதாவது நம்ம எக்ஸ்டென்ஷன் ஒர்க் ஆகலை அப்படின்னா இந்த மாதிரி டைப் பண்ணி தான் நம்ம வந்து இம்போர்ட் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ இப்போ போய் நம்ம பேஜை செக் பண்ணி பார்த்தோம்னா ஹெட்டர் வந்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆப்புக்குள்ளே ஹெட்டர்னு ஒரு காம்பனண்ட்டை யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது இங்கே காட்டுது. ஓகேவா? இப்படி தான் நம்ம காம்பனண்ட்டை யூஸ் பண்ணணும். ஸோ இப்போ நம்ம மெயினுக்கு ஒரு காம்பனண்ட்டும் ஃபுட்டருக்கு ஒரு காம்பனண்ட்டும் கிரியேட் பண்ணுவோம். காம்பனண்ட்ஸில் போயிட்டு நியூ footer.js footer.jsல RAFCE கொடுத்தோம்னா அப்ளிகேஷன் வரும். இங்கே இருந்து நமக்கு என்ன தேவைன்னா இந்த ஃபுட்டரில் உள்ள கண்டென்ட் இங்கே நமக்கு வேணும். Ctrl+X இந்த டிவ் எடுத்துட்டு பேஸ்ட் பண்ணிடுங்க. நான் பேஸ்ட் பண்ணும்போது சேவ் பண்ணும்போது எனக்கு வந்து கோட் ஃபார்மேட் ஆகும். அதுக்கு நான் என்ன எக்ஸ்டென்ஷன் பண்ணால் ப்ரிட்டியர் எக்ஸ்டென்ஷன் யூஸ் பண்ணுறேன். இதையும் நான் ப்ரீவியஸ் வீடியோவில் மென்ஷன் பண்ணியிருந்தேன், அதை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம இங்கே ஃபூட்டரை இம்போர்ட் பண்ணிடுவோம். ஃபூட்டர் இப்போ மெயினுக்கு ஒன்று கிரியேட் பண்ணிடுவோம். காம்பனன்ட்ஸில் மெயின் டாட் மெயின் வேண்டாம், மெயின் செக்ஷன் டாட் ஜேஎஸ். ஓகே, இனிமே RAFCE பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸ்டென்ஷன் வரும். என்டர். இந்த டிவுக்கு பதிலாக நம்ம வந்து கட் பண்ணிட்டோம்னா சேவ் ஆகிடும். இப்போ நம்ம மெயின் செக்ஷனை உள்ளே போடணும். மெயின். ஸோ இங்கே வரும்போது நீங்கள் என்டர் தட்டினா மட்டும்தான் அங்கே மேலே இம்போர்ட் ஆகும். நீங்கள் அதை செலக்ட் மட்டும் பண்ணிங்கன்னா இம்போர்ட் ஆகுது. இப்போ சேவ் பண்ணிவிட்டு நம்ம ப்ரௌசர் ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா 3 அப்படியே தான் இருக்குது. பட் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம 3 காம்பனண்ட் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத காட்டுது. இவ்வளோ தான் டைஸ் காம்பனண்ட். ஸோ இதுதான் ஃபங்க்ஷனல் காம்பனன்ட்ஸ். அது மெயின் செக்ஷன். இது வந்து நம்ம ஒரு ஃபங்க்ஷனை தான் ரிட்டர்ன் தான் பண்ணுறோம். ஸோ இதுதான் ஃபங்க்ஷனல் காம்பனன்ட்ஸ். ஓகே கைஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம்னா ஒரு காம்பனண்ட் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்த்துருக்கோம். அதை எப்படி இம்போர்ட் பண்ணுறதுன்னு பார்த்துருக்கோம், எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்துருக்கோம். அடுத்த வீடியோவில் இந்த காம்பனண்ட்டுக்கு ஒரு ப்ராம்ப்ட் அனுப்பி அந்த ப்ராம்ப்டை அதுலேருந்து எப்படி ரிசீவ் பண்ணுறது, எப்படி நம்ம ஷோ பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம். ஓகே கைஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.